ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக தருணங்களையும் அநேக வாய்ப்புகளையும் அநேக வரங்களையும் கிருபைகளையும் பலனையும் நேரங்களையும் ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் அநேக தருணங்களையும் வாய்ப்புகளையும் நேரத்தையும் சந்தர்ப்பங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவர் தரார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனமாக பயன்படுத்தணும். நம்ம அப்படி பயன்படுத்தும் போது அது நமக்கு ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்குது. ஒருவேளை அந்த தருணங்களையும் வாய்ப்புகளையும் நேரங்களையும் தேவனோடு பேசுகிற பாக்கியத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ சமூகத்தையும் ஊழியத்தையும் அசட்டை பண்ணி அற்பமாக எண்ணி நம்ம அதற்கு ஏற்றவாறு நடக்கலைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னா, தேவன் கொடுத்த அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு எடுபட்டு போவோமா? அது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாய் வருகிற உயர்வுகள், அதன் மூலமாய் வருகிற மேன்மைகள் எல்லாமே வராமல் தடைப்படும். அது மாத்திரமல்ல, நாம் அசட்டை பண்ணினது நிமித்தம், அதை அலட்சியமாக எண்ணினது நிமித்தம், அதை பயன்படுத்தாதது நிமித்தம் நமக்கு என்ன பண்ணுமா? தண்டனை கிடைக்குமா? அதனால் தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் வாய்ப்புகளையும் நேரங்களையும் கிருபைகளையும் அவரோடு நமக்கு கிடைக்கிற உறவுகளையும் நம்ம என்ன பண்ண ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமாக எண்ணாமல் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 25வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். அவனிடத்தில் இருக்கிற தாலந்து எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதனுடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்போ நம்ம பார்க்கிறோம்ல, பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய தருணங்களையும் வாய்ப்புகளையும் நேரங்களையும் ஊழியத்துக்குரிய வழிமுறைகளையும் வழிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நித்திய ஜீவனுக்காக. நாம மாத்திரமல்ல, அநேகர் அவர்கள் நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தி தேவ ராஜ்யத்தில் சேர்க்கறதுக்காகத்தான். மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அடைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எதற்கொப்பா இருக்கிறதுனா, ஒரு எஜமான் தன் ஊழியக்காரர்கள்லாம் கூப்பிட்டு தன் ஆஸ்திகளை என்ன பண்றான்? பங்கிட்டு கொடுக்குறான். இன்னைக்கு கூட பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஆஸ்திகளை தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணாரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, சில நல்லா ஜபிப்பாங்க, அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த தாளந்து கொடுத்திருக்கார், அதற்குரிய வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆராதிப்பாங்க சிலர்,
சில நல்ல தேவனுடைய வார்த்தைகளை இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பாடல் நல்லா பாடுவாங்க. நிறைய சரிங்களா, நிறைய வரங்களையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா அது பரலோகத்துக்குரியது. கிருபையில் கொடுக்கிறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் பரலோகத்துக்குரியவைகளை நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதெல்லாம் பரலோகத்தின் ஆஸ்தியாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, பகிர்ந்து கொடுக்கிறார். இதை என்ன பண்ணணும்னா பிரயோஜனப்படுத்தணும், இதை உபயோகப்படுத்தணும். இதன் மூலயமாக ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் மேன்மையும் விடுதலையும் தேவ மகிமையும் உண்டாகிறதா இருக்கிறது. பாருங்கள், ஒருத்தரை கூப்பிட்டு 5 தாலந்தை கொடுக்குறாரு, ஒருத்தரை கூப்பிட்டு 2 தாலந்தை கொடுக்குறாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு 1 தாலந்தை கொடுக்குறாங்க. வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி ஒரு இடத்துல கணக்கு கேட்டார். இப்போ கணக்கு கொடுக்கிற ஒரு நேரம் இருக்குது என்று சொன்னால் கணக்கு கேட்கிற நேரம் ஒன்று. சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்ததற்காக நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, கணக்கு கேட்பார். எத்தனை பேர் இந்த உண்மையை புரிந்து கொள்றீங்க? நல்லா கவனிச்சிங்க. நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை குறித்து தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பார். சரிங்களா? அப்போது கணக்கு கேட்கப்படும் பொழுது 20வது வசனமும் 21வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன். அப்போ அந்த தாலந்து என்பது விலையேற பெற்றதாக, ஏர்ன் பண்ணக்கூடியதாக, அதாவது சம்பாதிக்கக்கூடியதாக, மேன்மை உள்ளதாக இருக்குதா? இருந்துச்சா இல்லைங்களா? அது இருக்குது. அதை என்ன பண்ணும், இரட்டிப்பாக மாற்றுகிற ஒரு மதிப்புக்குரியதாக அந்த தாளந்து இருக்கிறது. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் அப்படிதான் அந்த பரலோகத்தின் ஆஸ்திகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்குமே அந்த ஆஸ்தியை கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவரோடு பேசுகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொருக்காக கொடுத்திருக்கார். இன்னைக்கு அதை எத்தனை பேர் இரட்டிப்பாக்கியிருக்கிறோம்? அதேமாரி தேவனுடைய வார்த்தையை நம்ம இடத்துல கொடுத்துருக்கார். அதை எத்தனை பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதை எப்படி பெருக்கத்துக்குள்ளாய் மாற்றியிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை பிசாசுகள் பிடித்த லேகியோன் தேவன் அவனிடத்துல போய், அவனிடத்துல அநேக பிசாசுகள் இருந்தது, அதெல்லாம் துரத்திடுறார். அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் உடுத்தி கொண்டு ஆண்டோடைய பக்கத்தில் உட்காந்து, அவனுக்கு ரொம்ப ஆசை ஆண்டவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நீ போய் நான் உனக்கு இரக்கம் செய்ததை, நான் உனக்கு இறங்கினதை எல்லாருக்கும் சொல்ல அப்படின்னு சொன்னார். அவனுடைய விருப்பம் என்ன சொல்லுங்க? அவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் கூடவே இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எதுக்கு அந்த மீட்பை ஆண்டவர் கொடுத்தார்? எதுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார்? நீ போய் மற்றவர்களுக்கு நான் உனக்கு இரக்கம் செய்ததை, உனக்கு நான் இறங்கினதை சொல். ஏன் சொல்லணும்? சொல்லுங்க, ஏன் சொல்லணும்? அப்பதான் தேவனாகிய கர்த்தரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அற்புதங்களை, அவருடைய ரட்சிப்பு, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அவருடைய மேன்மையான கிரியைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவனை போல் இருக்கிற அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அநேகர் விடுதலை அடைவார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், பெருக்கத்துக்குள்ளாக நாம கொண்டு வரணும். அந்த வாய்ப்புகள், நமக்கு நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். நான் அதனால தான் சபையில சொல்லுவேன், அநேகர் ஆண்டவர் அநேக வாய்ப்புக்குள்ள நடத்தி கொண்டிருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கொள்ள எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுன்றத முடிவெடுங்க. நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வேலையை எவ்வளவு சிறப்பாய் செய்ய முடியும் என்பதை முடிவெடுங்க. அதை செயல்படுத்துங்க. பெஸ்டா வரணும்னு சொல்லி அதை என்ன பண்ணுங்க, பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. ஒரு ஜெபத்தை உங்களுக்கு கொடுக்குறோமா, அந்த ஜெபத்தை எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளோடு சேர்த்து அதை தூபமாய் தேவனுக்கு ஏறெடுக்கணும். அதை கேட்கிறவர்கள், அந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள், அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் உடனே மனசு உடையணும், அவர்களை தொடணும். த பெஸ்டா நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை, அந்த தாளந்தை, அந்த நேரத்தை எவ்வளவுக்குள்ளோ மேன்மையாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் நடத்தி காண்பிக்கணும். ஒரு பாடல் பாடுறோன்னு வச்சுங்களேன், நம்ம யோசிக்கணும், இந்த பாடல் தேவனே ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும், நான் பாடணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, வித்தவுட் ப்ராக்டிஸ் தெர் இஸ் நோ சக்ஸஸ். ஏதோ ஊழியத்தில் ஒரு பாட்டை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஜெபத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஆராதனை கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ண போகிறேன், அதை செஞ்சிடறேன். நோ 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 நோ. உட்காந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் ஆயத்தமாகி ஒரு பெஸ்ட்டுன்னு வாங்க. அதாவது தேவனுடைய காரியங்களை எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மனிதன் 5 தாலந்தை 10 மாற்றி அவர்கிட்ட கொண்டு வர்றார். அப்போ அவருடைய எஜமான் என்ன சொல்கிறேன்னா, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ என்ன பண்ண, உண்மையாக இருந்தாய், கொடுக்கப்பட்டதிலே நீ உண்மையாக இருந்தாய். உனக்கு எது கொடுத்தேன், அந்த கிருபையை கொடுத்தேன், அதில் உண்மையாக இருந்தாய். உனக்கு ஜீவனை கொடுத்தேன், அதில் உண்மையாக இருந்தாய். உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தேன், அதில் உண்மையாக இருந்தாய். உனக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்தேன், அதில் உண்மையாக இருந்தாய். உனக்கு பரிசுத்தத்தை கொடுத்தேன், அதை காத்து கொண்டாய். அந்த பரிசுத்தத்தை நீ இழக்கலை, அதை இன்னும் அதிகப்படுத்தினாய். அந்த பரிசுத்தம் உனக்குள்ள வளர்ந்தது, அந்த விசுவாசம் வளர்ந்தது. அதெல்லாம் என்னன்னா உண்மை. அந்த கொஞ்சத்தில் நான் உனக்கு கொடுக்கப்பட்டதில் நீ உண்மையாக இருந்தாய், உத்தமமாக என்ன பண்ண இருந்த. உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா, அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன். கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம அசட்டியாக எண்ணக்கூடாது. அதை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தி ஆகணும். அதில் என்ன தெரியும் உண்டு, உயர்வு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, மேன்மை உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த எஜமான் சொல்கிறார், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். இப்போ கொடுக்கப்பட்டதை அப்படியே நம்ம அதற்குரிய மேன்மை உணராமல், பாக்கியத்தை உணராமல், அதில் வருகிற ஆசீர்வாதங்களை உணராமல் அதை பயன்படுத்தலைன்னா நமக்கு உயர்வும் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த எஜமான் சொல்கிறாரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஆமாம், உயர்வு. அந்த எஜமான் உயர்த்துவார். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்முடைய எஜமானாகி இயேசு கிறிஸ்து கொண்டு போவார் தெரியுமா. அதுக்கப்புறம் 2 தாலந்தை வாங்கினேன் வரான். அவர் என்ன சொல்கிறார்னா, 22வது வசனம் 23வது வசனம், 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, என்கிட்ட கொடுத்தீங்களே, என்னை நம்பினீங்களே, என் மேலே நம்பிக்கை வச்சிங்களே. இன்றைக்கி நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை என்னைய நம்புகிறாரு.
ஆமாவா இல்லைங்களா? இந்த ஒப்புவித்தீரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க மேல என் மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா உண்மையிலுமே எத்தனை பேர் தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோம்? ரொம்ப கஷ்டம் இல்லை? தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் குலைத்து போடுகிறோம். அதனால்தான் சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், இவனை ராஜாவாக்கணும்னு நம்பிக்கை வைத்து ராஜாவாக்கினேன், ஆனால் இவனை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டமான அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து என்ன சொல்லுவார்? நம்ம என்ன பண்ணியிருக்காருங்க? நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்மை ரட்சித்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரா? நம் மீது வைத்த கிருபைக்காக மனஸ்தாபப்படுகிறாரா? நம்மை பரிசுத்தப்படுத்தினதற்காக மனஸ்தாபப்படுகிறாரா? நம்மை பாதுகாத்ததற்காக இன்னைக்கு மனஸ்தாபப்படுகிறாரா? ஏன்னா மனஸ்தாபப்படுகிற மாதிரி நம்ம அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போ ஒப்புவித்தீரே, என் மேல் நீ நம்பிக்கை வைத்தீரே, நான் என்ன பண்ண தெரியுமா? அவைகளை கொண்டு இது வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொன்னாராம். உடனே அந்த எஜமான் சொல்றார், நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. பார்த்தீங்களா? யார் தான் உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரன்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரன்? சொல்லுங்க. வாங்கி பெருக செய்தவர்கள். அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளையும் தருணங்களையும் நேரங்களையும் அதை பயன்படுத்துகிறவர்கள் மாத்திரம்தான் உண்மையும் உத்தமமானவர்கள். தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவாய் நடந்து கொள்வர்கள் மாத்திரம்தான் உண்மையும் உத்தமமானவர்கள். உடனே அந்த எஜமான் சொல்றார், கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தாய், உனக்கு நான் எது கொடுத்தேனோ அதை உண்மையாய் செய்தாய், உண்மையாய் நடப்பித்தாய். அதனால உன்னை என்ன பண்ண தெரியுமா? அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். இன்னைக்கு பாருங்க, யார் ஒருத்தர் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா சரியா நடந்துறாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அவங்கள ஒரு லிஃப்ட் பண்ணிட்டே இருப்பார். நான் பணத்தை சொல்லலை, அறிவு சொல்லலை, பலத்தை சொல்லலை, உலகத்தின் காரியங்கள் நான் சொல்லலை. யாருடைய காரியங்களிலே? தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய மகிமைக்குரிய கிரியைகளிலே நம்மை தேவன் உயர்த்திட்டே இருப்பார். கூட இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம். என்றைக்குமே உலக பொருட்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்மளை விட நிறைய வசதி வாய்ப்புகளோடு தேவனை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சொஃபாஸ்டிகேட்டட் லைஃபை, மோஸ்ட் சொஃபாஸ்டிகேட்டட் லைஃபை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் வேறு, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சொல்கிறேன். என்னைக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ, நம்மை நிழலை போல இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தொடரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் ஒரு மனுஷனிடத்தில் இருந்து உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் அல்ல. என்னைக்கு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்து உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்கிறதோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை அப்ரிஷியேட் பண்றவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வெல்டன் சொல்வார். எல்லாவற்றையும் நம்ம கிட்ட கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். சந்த ரதி லியா கரதோனமா எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். இதெல்லாம் எடு. அதனால தான் மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆண்டவருடைய காரியங்களில மோசே என்ன பண்ணாரா? உண்மையா இருந்தாரா? எங்கும் உண்மையா இருந்தாரா?
அதனால் மோசேக்கு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேன்மையாக இருந்தது. தேவன் 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 தேவன். ஏன்னா எல்லாமே அவருக்காகத்தானே. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நேரங்களும் ஜீவனும் நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. பெலன் கிருபை எல்லாமே ஏன் இதெல்லாம் கொடுத்தானா, அதெல்லாம் பரலோகத்துக்குரியது. பரலோகத்துக்குரிய காரியங்களால் நாம் என்ன பண்ணணும்? நடப்பிக்கப்படணும், நடத்தப்படணும். இப்போ பாருங்க, இன்னொருத்தர்கிட்ட வர்றார். ஒரு தாளந்தவனை வாங்கினோம் வரான். அவன் சொல்றான், ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நான் உமக்கு பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க, இவனுக்கு நல்லாவே தெரியும் தேவன் அந்த எஜமான் அவன்கிட்ட கொடுத்தது பிரயோஜனம் உள்ளது. அவன் 5 தாளந்து வாங்குறனும் பார்க்குறான், 2 தாளந்தையும் அவனை பார்க்குறான். அவர்கள் அதை என்ன பண்ணாங்க? பெருக பண்ணுகிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள், அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அதன் மூலியமாய் ஆசீர்வாதம் வருகிறது, அதன் மூலியமாய் லாபம் வருகிறது. எல்லாம் இவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்கு மனசு என்ன இல்லைன்னா, யாரை குறை சொல்கிறாங்க? எஜமானை குறை சொல்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கர்த்தரை குறை சொல்கிறவங்களா இருக்கிறோம், தெய்வத்தை குறை சொல்கிறவங்களா இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நீங்களும் நானும் தவிர தேவன் கிடையாது என்பதை ஆணித்தரமாக சத்தியத்தை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவர் இந்த கஷ்டத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துட்டாரு, இந்த கஷ்டங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மனுஷனையும் ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தெரியுமா? எப்படி தெரியுமா கஷ்டங்கள் வருது? அவன் என்ன பண்ணுறாங்க? இச்சை அதன் மூலியமாக பாவம் கர்ப்பம் என்ன பண்ணுதுங்க? பெருகி மரணத்தை பிறப்பிக்கிறது. இச்சை தான். நீங்க விரும்புகிற காரியங்கள் நீங்க தேவன் விரும்பாம நீங்க விரும்புகிற காரியங்களை செய்வதன் மூலமா தான் உங்களுக்கு பொல்லாப்பு நேருகிறது தவிர, சரிங்களா, தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் பொல்லாங்கினால் ஒரு மனுஷனை அவர் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாமே. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் ஒரு மரணத்தை பிறப்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ நீ நன்றாய் அறிந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களும் நஷ்டங்களும் குறைவுகளும் அலைச்சலும் தேவன் அனுமதிக்கிறதுல, தேவன் கொடுக்கறதில்ல. புரியுதுங்களா? எல்லாம் எதனால சொல்லுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எதனால? பிரைஸ் தி லார்ட். கேக்குறீங்களா? தேவன் கொடுக்கிற தாளத்தை பயன்படுத்தாம அவருடைய இந்த காலத்தையும் நேரத்தை எல்லாம் பயன்படுத்தாத, அதாவது அதனால தான் நமக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருகிறது. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது என்னைக்குமே. கர்த்தர் என்னைக்குமே நம்மை வேதனைப்படுத்துகிறவரும் அல்ல, நம்மை துன்பப்படுத்துகிறவரும் அல்ல. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால இவன் இந்த ஒரு தாளந்தி வாங்கினவன் தேவனை, அதாவது எஜமானை குறை சொல்கிறவனா இருக்கிறான். அப்போ அந்த எஜமான் சொல்றான், 26வது வசனம், மத்திய 25ஆம் அதிகாரத்தில், பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. 27வது வசனம், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்போது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. பார்த்தீங்களா? அப்போது அந்த தாளந்தை யாருக்கிட்டனா கொடுத்தா, வட்டிக்கு கொடுத்தா, அதாவது சும்மா அது ஒரு பேச்சு தான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு வட்டிக்கு கொடுக்குறாங்க. இல்லை, அந்த எஜமான் கொடுத்த பொருளுக்கு வேல்யூ சொல்கிறாரு. இப்படிப்பட்ட மதிப்புக்குரியது அது. இன்றைக்கி இந்த பேஸ் பண்ணி நிறைய பேர் வட்டி வாங்குறாங்க. வட்டிலாம் வாங்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. சரிங்களா? அப்போது
நீ கொடுத்துருந்தா அது என்ன வந்திருக்க, கண்டிப்பாக அதில் ஒரு லாபம் வந்திருக்குமே. அதனால்தான் இந்த எஜமான் சொல்கிறான், அவனிடத்துல எடுத்துரு, அவனிடத்துலேருந்து எடுத்துரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. தேவனுடைய கிருபைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடக்கலைன்னா, தேவன் கொடுக்குற நேரத்தை நீங்கள் வீணா பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் செலவழித்தா, தேவன் உங்களுக்கு காண்பித்த இரக்கத்திற்கு பாத்திரமா நீங்கள் நடக்கலைன்னா, தேவனோடு உறவாடுகிற நேரத்தை அசட்ட பண்ணி அந்த ஐக்கியத்தை கெடுத்து போட்டா, தேவனுடைய வார்த்தையில உண்டாகிற ஆசீர்வாதங்களை நீங்க அலட்சியம் பண்ணினா, வாய்ப்புகளையும் தருணங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாம போனா, கர்த்தர் அப்படியே வச்சுட்டு இருப்பாரா? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்டயே இருக்கட்டும் அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாரா? சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவர் எடுத்துடுவார், கர்த்தர் எடுத்துடுவார். ஏன்னா அது பயன்படக்கூடியது, பரலோகத்துக்குரியது. அதை சும்மாலாம் வச்சிட மாட்டார், எடுத்துடுவார். என்னைக்கு சாலமோன் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தாரோ, கர்த்தர் சொன்னார், 12 கோத்திரங்கள் அவங்ககிட்ட இருக்குது, 10 கோத்திரத்தில் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட போறேன், வேணாம், கொடுத்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஏற்ற வரை நடக்கலையே. 10 கோத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எடுத்துட்டார், எடுத்து இன்னொருத்துக்கிட்ட கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களையே ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதை எடுத்து யார் அதை மேன்மையா எண்ணுகிறார்களோ, யார் அதை பாக்கியமா எண்ணுகிறார்களோ, யார் அதை உபயோகப்படுத்துகிறார்களோ, யார் அதை பிரயோஜனப்படுத்துகிறார்களோ, அவங்க கிட்ட அது போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவனிடத்துல எடுத்துறத, அது வேணாம், அது எடுத்து யார்கிட்ட கொடு? பயன்படுத்துகிறவங்கிட்ட கொடு, உண்மையா இருக்கட்டும் கொடு, உத்தமமா இருக்கிறவங்கிட்ட கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? நேரத்தை கொடுத்துருக்கிறார், போய் பயன்படுத்துங்க. ஆண்டவரோடு ஜபிக்கிற உறவை கொடுத்துருக்கிறாரா? அதை இன்னும் அதிகப்படுத்துங்க. அதெல்லாம் மேன்மை, அதெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் தேவன் இறங்கினதை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. தேவனை அறிந்து கொள்ளட்டும், தேவன் யாருன்னு சொல்லி கர்த்தர் நம்மளையுமா தெரிந்து கொள்ளட்டும். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் அந்த கிருபையை கொடுத்துருக்காரு, அதனால தான் அந்த இரக்கத்தை கொடுத்துருக்காரு, அதனால தான் பாவம் மன்னிப்பாங்க மீட்பை கொடுத்துருக்காரு. ஜபிக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ண நீதியை கொடுத்துருக்காரு. ஊழியம் செய்யணுன்றதுக்காகத்தான் தெய்வம் என்ன பண்றாரு? அந்த தாளந்தை கொடுத்துருக்காரு. இல்லை, இதெல்லாம் உண்மை உத்தமமாய் நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்கு பரிபூர்ணம் அடைய செய்வார், பரிபூர்ணமாக கொடுப்பார், பரிபூர்ணமாக கொடுப்பார். அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? அந்த பயன்படுத்தாதவன் இருக்கான் பாருங்க, எஜமான குறை சொன்னவன். இன்னைக்கு ஆண்டவரை நிறைய பேர் குறை இருக்கு. ஆண்டவரை மாத்திரம் எந்த காரணத்தை கொண்டு குறை சொல்லிடாது, தேவனை குறை சொல்லாதீங்க. அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நம்முடைய கண்மலை, அவருடைய செய்கைகள்லாம் உத்தமம், அவர் சத்தியபரர். அவர் அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. நாம தான் குறைவுள்ளவர்கள். அந்த குறைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி நம்ம இடத்துல நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த அந்த காரியங்களில் தேவனுக்கு உண்மையாய் நாம் என்ன பண்ண இருக்கணும் பாருங்க. மத்திய 25:30 வசனத்துல பார்க்கிறோம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் கொடுத்தவைகளை பயன்படுத்தலைனா, உபயோகப்படுத்தலைனா, பிரயோஜனப்படுத்தலைனா
நிச்சயமாக சத்தியமாக அதற்குரிய ஒரு தண்டனை உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இதெல்லாம். ஏன்னா இதன் மூலிமா தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதன் மூலிமா தான் தேவனுடைய நீதி விளங்கும். இதன் மூலிமா தான் அநேகர் தேவனுக்குள்ளே வருவாங்க, பரிசுத்தமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், புரோஜனமற்ற இந்த ஊழியக்காரன், புரோஜனமற்றவர்கள், தாளந்தை பயன்படுத்தாதவர்கள், வாய்ப்புகளை பயன்படுத்தாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், உத்தமம் இல்லாதவர்கள், பொல்லாதவர்களும் சோம்பலுமானவர்களாக இருக்கிறாங்க, புரோஜனமற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களை எங்கே போடு? புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எவ்வளோ மோசமான ஒரு வேதனையான சூழ்நிலையில் இங்கே நம்ம காணப்படுகிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். கணக்கு சரியில்லைன்னு சொல்லி தேவனை திருப்திப்படுத்தாதப்போ, தேவனுடைய நம்பிக்கையை அவமாக்கும்போது அதற்குரிய தீர்ப்பு உண்டு. அது ரொம்ப கடினமான ஒன்றுதான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடாததாக இருக்கும். அது தண்டனைக்குரியதாக இருக்கும். இல்லை, இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் என்னிடத்துல என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடப்பேன். அலட்சியம் பண்ண மாட்டேன், அதை அசட்டை பண்ண மாட்டேன், அதை பயன்படுத்துவேன், அதை பிரயோஜனப்படுத்துவேன். அது என் பரலோகத்துக்குரியது, மேன்மைக்குரியது, உன்னதத்துக்குரியது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் மேன்மையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் 14 வசனத்தை நம்ம பார்க்குறோம் இல்லை? அதில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி இருந்தார். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னார். தேவன் கொடுத்த எல்லா அனுக்கிரகங்களும் ஆசீர்வாதங்களும் தேவன் நாம மகிமைக்காக மாத்திரமல்ல, அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும். இந்த தேசத்தை தேவனுக்காக சுதந்தரிக்கணும், அநேகரை பரலோக ராஜ்யத்துக்குரியவளாய் மாற்றணுமே. அதற்காகத்தானே அந்த வாய்ப்புகளையும் தருணங்களையும் தாளந்துகளையும் நேரங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன்.